இந்த எண்ணெயில கெடுதலுக்கு வேலை இல்லையடா. அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கோ அந்த எண்ணெயில வேலை அது எவையில குழப்படி எல்லா நாடி மட்டும் பேரு புகழும் வாங்கிட்டுருவனாய. இதே மாதிரி என்னை நம்பி வரையும் மழை போல நம்பி வரும். மழை போல நம்பி வந்தா படி போல நம்பி தருவேன். ரெண்டு கடவுள் குறைச்சு மதிப்பிட்டா 100 தடவை வந்தாரு எடுத்த ஏடு படிக்காதப்பா. பாண்டிச்சேரி தீராத குறையோட வந்து என் பட்டியல் நிக்கிறியா? மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, மத்ததையும் பார்த்தாச்சு. இன்னைக்கு எனக்கு வம்சாவளி பெருக்கி கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா? ஐயா ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த ஆங்கார கருப்பு நான் இருக்கிற தகுதி மணில என்னை 3 சோறு நம்பி கை தொழுது வந்துட்டு அப்படின்ட்டுன்னா உனக்கு வாரிசு கொடுத்து பட்டி தலைக்கிறா பால் பொங்குது இருந்தா பிடிச்சுக்கோ. இது எனக்கு ராத்திரி படுக்கிற போது இந்த மென்னு திட்டுறோம். இது ராத்திரி படுக்கிற போது மென்னு திட்டுறோம். முடிச்சுன்னு போடாயா இதை நீ முடிச்சுன்னு போடு. இதை தினம் கொஞ்சமா பத்திரப்படுத்தி வச்சு நீ ராத்திரி படுக்கிற போது முடிவு போடாயா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். கருப்பு கூட வந்து நிக்கிற தொழில் போக்குவரத்து அத்தனை வருவோம். என்ன தாயே ஒரு கோடி துன்பத்தை போட்டு மனசுல உழப்பிட்டு நிக்கிறியே. வாரிசுன்னு பாக்குறதா குழப்பத்துன்னு பாக்குறதா என்ன பண்றதுன்னு தெரியாம அலக்கழிச்சுட்டு வந்து என் பட்டியல் நிக்கிறியாயா? தாயி எல்லாம் எந்த வந்து கவலைப்பட வேண்டாமாயா. இந்த கருப்பை நான் இருக்கிற தகுதி முறை எல்லாம் பூத்து கொடுங்க நந்தவனம் நம்மட்டு பேர் வாங்கி கொடுத்தனாயா. எந்த சிக்கலும் இல்லாம பட்டி பால் பொங்குற மாதிரி பொங்க வச்சார போதுமா. பெத்த கண்ணு வருதாயா எந்த விதத்துல குறையில்லாத நான் தீர்த்து தரப்போம் போதுமா. தொழில் போக்குவரத்து அத்தனையுமே வியாபாரம் அத்தனை இன்னைக்கு சின்ன பின்ன பண்ணிட்டு நிக்குது. என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம கையெழுத்திட்டு வந்து என் பட்டியல் நிக்கிறியா? கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் புரியுதா? வியாபாரத்துல கொஞ்சம் நெளிவு சுழி கூட போ. மத்தது நான் கூட வந்து நின்று அள்ளிப்படிய வந்து அம்மார் போட்டு கொடுக்கறனாயா புரிஞ்சுதா? இதுல சதி நடந்தது அத்தனையுமே முருவாடு பண்ணியாச்சு. பயப்பட வேண்டாம். எடுத்த கை ஓங்கும்பா வச்சுக்கோ. போ வரம்பா. அடியா உன் பட்டியலுக்கு அதை அத்தனை எடுத்து சொல்ல மாட்டேன் போட்டு வந்துட்டுனாயா. இனி வருமானம் 1க்கு 9 பெருகு 10 பணம் மச்சம் பண்ணி கொடுத்து மனசுக்குள்ள சில அங்காப்பெல்லாம் போட்டு நிக்கிறியா? அந்த அங்கா பட்டியலுமே அந்த அடியா குரு போட்டியோட முடிச்சு குத்துறப்போ போகணும். அடியா நான் இருக்கிற தகுதி மண்ணில் கோட்டை சுத்தி நின்று வளைச்சு முடிக்காச்சப்பா. இனி ஒரு பழத்துக்கு 9 பழம் பெருக்கி வந்து இந்த பட்டி பால் தர வேண்டியது 80 போதுமா. நீ அள்ளிப்படியா இருந்து அம்மா கூட சில குறைகளுக்கு அத்தனையுமே நீ களை எடுத்துட்ட போய் பாரு ஆச்சரித்த போ வரப்போ. அடியா தாயி எதை பத்தி கவலைப்பட்டு நிக்க வேண்டாமாயா. பொன்னாளுக்கெல்லாம் எந்த குறையும் இல்லை. இந்த ஆங்கார கருப்பு நான் இருக்கிறேன். கொஞ்சம் குழப்பத்தில் நிக்கிறாளா ஒழியா வேறெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லபடியா தீர்த்துன்ற குடும்பத்தை தூக்கி போட்டு நம்பகமா மீட்டு தரனாயா. உலகமே சுத்தி வந்து என் பட்டியல நீ கையெழுத்தி நீக்கிறீங்க 2 பேருமே. இந்த கருப்பை கூட வந்து நிக்கிறனாயா. இந்த அமாவாசை அன்னைக்கு வந்து நின்று தீர்த்தம் கொண்டு ஊடெல்லாம் தொலைச்சு விடப்பா. பட்டி பூத்து கொடுங்க நந்தவனமா மாறி
பேர் வாங்கி கொடுத்தார். போதுமா? வரப்போ தொழில்முறை எத்தனை இன்னைக்கு கொஞ்சம் 10 நிக்கிறப்பா. அதான் நான் இருக்கிற தகுதிமான இல்லை. ஆளை கொண்டு விட்டுலாம், ஆதாயத்தை கொண்டு விட்டுலாம். அம்மாவாசையில இருந்து ஆடி பூ பறிச்சு சோடி செலவு பார்த்துருவோம். போதுமா? தாயி வெத்த கண்ணு இன்னைக்கு கொஞ்சம் பங்கப்பட்டு நிக்குது. ஆண் வாரிசு இன்னைக்கு மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, மத்ததையும் பார்த்தாச்சு, தேவாதையும் கையேந்தியாச்சு. இன்னைக்கு நடையோட்ட முடியல, இன்னைக்கு மருத்துவத்துல என்னென்னமோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பைக்கு வந்து நிக்கிறியா? சமயம் போட்டுட்டு இன்னும் எப்படி புரியுதா? மருத்துவ ரீதியா சொல்றது நெசட்டான். இதுல ஒண்ணு தப்பெல்லாம் இல்லையப்பா. அதே மாதிரி அதுல போற இதுல போற அத மந்திரம் பண்ணிட்டு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது வந்து முன்னோர்கள் செஞ்ச குறையில இன்னைக்கு இன்றபட்டி நிற்கிறாயா? கலங்க வேண்டாம். இதை நல்லது பண்ணி முன்னாடி நிறுத்தவன மெதுவா மெதுவா அடியான அப்படி போயிட்டு வர சொல்லு. திரும்பி வா. எல்லாத்துக்கும் முன்னாடி நடையோட்டம் பார்த்தியா? என்னை முழுமனசோட நம்பி நிறுத்திட்டான். மருத்துவம் கையிட்டுடுது, மத்ததும் கையிட்டுடுது. என்ற தங்கத்தை ஒரு குறையும் இல்லாம இது மீட்டு கொடுக்கறாயா? இது மருத்துவ ரீதியா பார்த்தா இது தசைச்சதவி நோயாயா? புரியுதா? நான் இருக்கிற தகுதி மண்ணில் இதை நல்லது பண்ணி இதே வட்டியில் நிறுத்தி பேர் வாங்கி தரனாயா? இது சத்திய வாக்கு. சத்திய வாக்கு நடையாட்டு பண்ணப்போ இது சத்திய வாக்கு தான். ஒன்று தேய்ச்சி தண்ணி வாத்து விடணும். போ வரம்போ தலை முடிங்க. அடியா தாயி அங்க கருப்பம் போட்டு காய் தாம்சமாவே நின்றுட்டு வந்துட்டு இருக்கிறாயா? நீயும் எத்தனை முயற்சி பண்ணி பார்த்தாலும் அந்த முயற்சி முடிகிற ஓரத்தில் நின்று போயிருது. இதை தழுக்கள் இல்லாம காரியத்தை முடிச்சு போட்டு போடணும்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. ஒண்ணு. ரெண்டாவது, இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லாத நிக்கிறியாயா? எல்லாம் கைப்பற்ற வேண்டிய சூழ்நிலை திக்கால் பொண்ணா ஓடி நிக்குது. சில குழப்பமெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். மொண்டி கட்டு போட்டு இந்த பட்டி இன்னைக்கு 4 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகுதாயா? இந்த 2 ஆண்டு காலமா படாத பாடுபட்டு இந்த 1 வருஷ காலத்துல எத்தனையோ மனசில் நினைச்சிட்டு நிக்கிறோம்டா இல்லையா? இதையெல்லாம் நீக்கி உன்ற பட்டி பூத்துக்களுக்கு நந்தவனம் மீட்டு தர வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? நான் இருக்கிற தகுதி பல சாதிச்சு போடலாம். இந்த பாதுக்கிறப்ப நான் இருக்கிறனாயா? எல்லாரும் பக்கம் இல்லாம பண்ற காரியத்துக்கு கூட வந்து நிக்கிறனாயா? என்னதான் ஒரு ஆலாமரத்துக்கிட்ட ஒரு தேவாதி கும்பிட்டு இருந்தியா? கும்பிடுறியா? கும்பிடுறியான்னு கேட்கிறேன். கொஞ்சம் அதுல ஒரு பாக்கி நிக்குதே. வந்து நிக்கிறானே, என்ன பண்ணிட்டு முதல் போய் அந்த இடத்துல ஒரு கல்பத்தை பத்த வச்சு கும்பிட்டு போட்டு பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைக்கிறேன்னு சொல்லி கும்பிட்டு போட்டு வந்துடாய. மத்ததை நான் பார்த்து போதுமா? இந்த அடியா இவ்வளவு தேய்ச்சி தனிவாரு போ வரம்போ ஐயா வெளியே சொல்ல முடியாது முடிச்சுட்டு நிக்கிறேன்ற தங்கா இல்லையா? அதெல்லாம் நட்டமா இன்னைக்கு எந்த பக்கம் போனாலும் காதி ஜாதிக்க முடியாம இன்னைக்கு கடல் சுமையும் தலைக்கு மேல ஏறி போச்சு. வெள்ளம் வாச்சும் இன்னைக்கு ஏனாதானா நிக்குது. தகிரிமதே நாங்க இருக்கிறப்ப இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் வந்து பேர் வாங்கி கொடுத்து அம்மாவாசையிலிருந்து ஆடி பூ பறிச்சு உனக்கு சோறு செலவு பார்த்து வட்டி நிறையதப்பா பால் கொண்டு பிடிச்சுக்கா. இந்த போக்குவரத்துல எல்லாம் வச்சுக்கா. வாதாயி போ வரம்போ. அடியா எதை பத்தி நீ கவலைப்பட்டு நிக்க கூடாது. என் பொறுப்புல விட்டுறோம். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல உனக்கு உத்தரவு தர வேண்டியது என் பொறுப்பு. உன்னோட பட்டிய பால் போல பெருக்கி கொடுத்துற கைப்பத்தியும் போடலாம். போதுமா? போ வரம்போ. கல்யாண காரியம் ஆகணும், நல்லபடியா முடியணும் அப்படின்னு வந்து நிறைய நடந்துட்டு இருக்கியா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். முழு மனசோட நம்பி நின்றுட்டு அப்படின்னா உத்தரவு போட்டுருவாயா? அரைகுறையா நினைச்சிட்டு வந்து என்னை கையெழுந்து நீக்கி இருக்கிற அத்தனை பேர்த்துக்குமே சொல்றேன். என்னை மலையாட்டு நம்பி வந்து நின்றுட்டா முத்து போட்டு கொடுத்துருவேன். பயப்பட வேண்டாம். முடிச்சு கொடுக்கறாயா? போ வரம்போ. காலத்துக்கு கருப்ப நான் இருக்கிறேன் தெரியுமா? தாய்ந்தா நான் இருக்கிறேன். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல கட்ட உடைக்கிறேன். மாய்க்கிறியா? ஓ விண்ணப்பட்டதை வட்டி கொண்டு சேர்த்து பால் போல பெருக்கி பாலாஞ்சலத்தை கொடுத்து தொழில் முறைக்கு கூட வந்து இதுல இருந்து மீட்டு கொடுத்துறனாயா? இன்னையிலிருந்து போட வந்து நிக்கிறேன். இது சத்தியவா. ஓ இந்த சொல்ல புரிஞ்சுதா? போ வரம்போ. அடியா அங்கத்துக்கு கண் பார்வையில கொஞ்சம் சிக்கலா நிக்குது.
இதை மருத்துவ ரீதியா பார்த்துட்டு இருக்கிறேன். இதுல எந்த விதத்துல சிக்கல் இல்லாத நல்லது பண்ணி கொடுத்து கண் பார்வை பழையபடியே வரணும்னு வந்து கேட்டு நிக்கிறியா ஐயா? உண்டா இல்லையா? சத்திய வாக்க நான் சொல்றேன் கேட்டுக்கா. எந்த விதத்துலயும் குறை வராதப்பா. புரிஞ்சுதா? நீ 1000 பக்கம் போய் கையெழுதி பார்த்துட்ட, 1000 மருத்துவத்தையும் பார்த்தாச்சு. நல்லதான மருத்துவத்தை பாரு, வேண்டான்னு சொல்லல. புரிஞ்சுதா? ஆனா இப்ப பார்த்துட்டு இருக்கிற இடம் நல்ல இடம் பாரு. எந்த விதத்துலயும் குறை வராது. கூட வந்து நின்று தங்கத்தை இதே பார்வையில நான் முடிக்கிற மாதிரி அவனை முடிக்க வச்சு விளையாட வச்சு வேடி காமிக்கிறேன் ஐயா. புரிஞ்சுதா? போவோம். தாயி, ஒரு கோடி குழப்பத்தை மனசுல வச்சுட்டு நிக்கிறிய, உடைக்கலாமா? நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நின்று இந்த கத்தி கையில இருந்து நிக்கிறனும், அதே மாதிரி இன்னைக்கு 4 நிமிஷம் பட்டி முடங்குதப்பா. இன்னைக்கு தொட்டதெல்லாம் நட்டமாகுது. இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல. ஒன்னாளுக்கும் சரி மத்ததுக்கும் சரி எல்லாம் முடங்கிட்டு நிக்குது. உண்டா இல்லையா? மருத்துவத்தை பார்த்தாச்சு, மத்ததையும் பார்த்தாச்சு. இன்னைக்கு பொன்னாளுக்கு 1 நிமிஷம் வந்தா மறு நிமிஷம் முடங்கி சில குழப்பத்தை போட்டுட்டு நிக்குது. மரபுள்ள சொல்றது புரிஞ்சுதா? நான் இருக்கிற தகரிமான இல்ல 1.5 சோடிக்க நான் வந்துடுறேன். போதுமா? அது இங்க நிக்க வேண்டாம். நான் இருக்கிற எல்லாரும் பங்கு இல்லாம இந்த கட்டை உடைச்சு பொன்னாலையும் காப்பாத்தி உன்ற பட்டியும் காப்பாத்தி போறேன். இந்த ஒன்னு தலதேச தெளிவா. போதுமா? புரிஞ்சுதா? போ வரப்போ கோர்ட்டு கச்சேரி வில்லங்கத்தை மாத்தி கொடுத்த உடனே குறும் பண்றாங்களா? நீ நிம்மதியாவே இருக்க கூட மாட்டேங்கிறாங்க. நான் இருக்கிற தகுதிமான இல்ல பாடம் கப்பு சுட்டுலாமாயா. அதே மாதிரி மன சொந்தமாய் போயிடும். அதெல்லாம் எந்த விதத்திலும் குறை வராது. நான் கூட வந்து நிக்கிறனாயா. அதே மாதிரி உன்றது அங்க கையில ஒப்படைக்கிறது. நீ கவலைப்பட வேண்டாம். எல்லாம் சிரமப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுட்டு நிக்குது. சிலதெல்லாம் உடைக்க வேண்டாம். இல்லையா? ஓ நான் வரப்போ தொழில பெருக்கிடலாமா? தொழில் வருது புடிச்சுக்கோ. கருவறுத்து வேடிக்கை பார்க்குறப்பா. புரிஞ்சுதா? நான் எப்படி இந்த கத்தி போன மேல நின்று இந்த அக்னி கையில இருந்து நிக்கிறனோ, அதே மாதிரி பொன்னாளுக்கு நோவு நொடி இல்லத்துல நிம்மதி இல்ல. எந்த பக்கம் போனாலும் மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, மத்ததையும் பார்த்தாச்சு, நல்லது பண்ண முடியல. இதை நல்லது பண்ணி கொடுத்து எனக்கு பேர் வழங்க வைன்னு வந்து கேட்டு நிக்கிறியா? படாத பாடுபட்டு தாயே உன்ற பட்டி முடங்கி இன்னைக்கு 1 வருஷ காலத்துக்கு மேல ஆகி போச்சு. புரிஞ்சுதா? ஒன்னால இது நோவும் இல்ல நொடியும் இல்லையா? என்னென்னமோ சொல்றாங்க, ஏதோ சொல்றாங்க சொல்லி பயத்துக்கு நிக்க வேண்டாமாயா? நான் இருக்கிற தாய் இந்த அப்படிமா என்னை நம்பி வந்து கையெழுத்து சொல்லு. எல்லாரும் பங்கம் இல்லாம நல்லது பண்ணி இதே பட்டியல் நிறுத்தி அடையாளம் போட்டு காமிக்கிறாயா? போதுமா? கவலைப்படாதயா. இங்க வா. இந்த இத தலை தேய்ச்சி தண்ணி வாக்க எப்படி நான் உங்ககிட்ட கேட்டுக்கா. இந்தா இது எப்படி வேணாலும் பண்ணிக்கா. போறோம். ஏன் சில சிக்கலுக்கெல்லாம் விட கொடுத்துருக்கேன்னப்பா. இன்னைக்கு வருமானம் கொஞ்சம் பத்தாம நிக்குது. இதுக்கு ஒரு விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா? மண்டபம் காலியா கிடக்குது, கடையும் காலியா கிடக்குது, வருமானம் 10 மாட்டுக்கு இப்படி பல குழப்பத்தில் நிக்குது. இல்லையா? அதே மாதிரி நான் இருக்கிற தகுதி மாநில தொழில் பெருக்கி கொடுத்துறனாயா, வருமானத்தையும் பெருக்கி கொடுத்துற, இருக்கிற கடைகளுக்கு விட கொடுத்துற, எல்லா பக்கம் ஒரு கணி கட்டு. போ வரப்போ. அடியா தாயி ஆங்கார குழப்பம் தோட்டல அக்னியா குமரி ஆறா பறிக்கிறதுக்கு என் பட்டியல வந்து நிக்கிறீங்களே. உடனே தாயி என்னென்னமோ நடக்குது இல்லத்துக்குள்ளார. மரபுள்ள சொல்றது புரியுதா? ஏதாவது தலைமுறை வேண்டியது வந்துருமா இல்ல தலைமை மருந்துக்கு கொடுப்பியான்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறியா? உடல்லையா? ஏமாந்த குளம் புழைச்சிருச்சு. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி தங்கம் தான் நீ தங்கத்தை தகரம் பண்ணி பாக்குறாங்கப்பா. ஒண்ணு கலக வேண்டாம். இந்த பால் இப்ப நான் இருக்கிறேன். மீட்டும் கையில் ஒப்படைக்க வேண்டியது எம்பூர். போதுமா? முத்துமும் காமிச்சு முறையா மீட்டு அடையாளப்பட்டு காமிக்கிறனாயா அது சத்தியம் வாக்கு. நீ போக்குவரத்து தொழிலுக்கெல்லாம் வச்சுக்கோ. போ வரப்போ. சொல்றது புரிஞ்சுதா? ஓ வரப்போ. வெத்த கண்ணு இன்னைக்கு நடையோட்டி கொடுக்கணும் அப்படின்னு வந்து என்கிட்ட வரமா வரது நிக்கிறியாயா? இல்லையா? எத்தனையோ பேர்த்த காப்பாத்திட்டேன். உனக்கு கலங்க வேண்டாம். நான் இருக்கிற தகுதிமான் இல்ல. இன்னைக்கு முள்ளியெல்லாம் மாத்தியாச்சாயா? நீ நடையோட்ட வேண்டியது என் பொறுப்பு. புள்ளிமான் புள்ளி விளையாடுற மாதிரி விளையாட வச்சிடலாம். இது சத்திய வாக்கு. நீ நம்பி நில்லு. இப்ப நடக்க முடியாது, எந்திரிக்க முடியாது, இப்படி இருக்குதுல்ல. இத்தனை பேருக்கு முன்னாடி நீ நடையோட்டி காமிச்சிருந்தாயா? இது சத்திய வாக்கு. காமிச்சிட்டா அப்படின்ட்டா நான் கேட்டது எனக்கு போசு கொடுத்து தவறு குழந்தை உருவம் செஞ்சு வைக்கும். கொஞ்சம் போதாயி நான் இருக்கிறேன். எப்படி கால் மேல கால் போட்டு கால தூக்க முடியாது. இன்னைக்கு எப்படி வர்ற எனக்கு முன்னாடியே
ஏடா இதே அடையாளம் போட்டுக்க விடு விடு காலை தூக்க முடியாத நீ தூக்கி பாரு. எனக்கு முன்னாடி கால் மேல கால் போட்டுட்டு படுத்துட்டு என்ன நடையாட்டி போடலாமாயா? இந்த பிடிச்சுக்கோ உன்னை சுட்டு இந்த அடியா இந்த கேர் வந்து தடி வாக்கி விடணும். தாயி அடியா என்ன கோட்டையில ஒண்ணுமே கொத்தம் சரியில்லையா? அடியா நான் எப்படி இந்த கத்தி முனநாள் நிக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு பட்டி அத்தனையுமே இன்னைக்கு முட்டு முனையாட்ட வச்சுட்டாங்களே. இன்னைக்கு தொட்டதெல்லாம் நட்டம் எந்த பக்கம் போனாலும் காரி ஜாதிக்க முடியல. இன்னைக்கு தலைக்கு மேல சும சேர்ந்து போச்சு. அடியானும் நிலமாடி நிக்குது. இல்லையா எல்லா விதத்திலும் இன்னைக்கு முடக்கி வேடிக்க மாட்டாங்க. புரியுதா? இது மீட்டு நல்லபடியா நடையோட்டி கொடுன்னு கொஞ்சம் கேட்டுட்டு இருக்கிறேன். தாயி இது முடக்கி போட்டாங்கப்பா. புரியுதா? இந்த முடக்கத்தை நீக்கி உங்க உரையும் நீக்கி கையில ஒப்படைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. ஐந்தாப்புறமா நான் இருக்கிற போது நீயே கவலைப்பட்டு கிடக்குறேன். எல்லாரும் ஒரு கோடி விபத்துல தான் வர்றாங்க. அப்ப நான் இருக்கிற போது எதுக்கு நீ கவலைப்பட்டு நிக்கிற? புரியுதா? இன்னும் சில மர்மமெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் பார்த்துட்டேன். போதுமா? அப்புறம் கருப்பனுடைய ஆர்த்து பார்த்துப்போம். தாயி நான் அடியா அடியானுக்கு முதல் வேடு. புரியுதா? ஒரு கோடி துயரத்தை மனசுல போட்டு நிக்கிறியா? இல்லையா எல்லாம் ஏனா தானா போய் நிக்கிறன்ற இல்லத்துல மாடொரு பக்கம் கண்ணொரு பக்கமா தெசமாரி நிக்கிற மாதிரி இன்னைக்கு அடியான் இன்னைக்கு உள்ள நிம்மதி இல்லாத நிக்கிறாயா? நோவு நொடியோட வந்து என் பட்டியல என்கிட்ட முறைகாட்ட நடையோடி தரேன்னு சொன்னேன். இன்னைக்கு நடை ஓட்டியாச்சாயா? அந்த சிக்கலுக்கெல்லாம் விட கொடுத்து பேர் வாங்கி குடும்பத்தை கேட்டு நிக்கிறேன். பேர் வாங்கிடும் தகுதிமான எந்த விதத்திலுமே முனமுறியாத கையில் ஒப்படைக்கிறேன். மனவல்ல சொல்றது புரியுதா? ஓ இதா பத்திரம் வச்சுக்க இல்லத்துல வச்சுக்க. தாயி என்னயா பல குழப்பத்தில் நிற்கிறீங்க? அதெல்லாம் எந்த குழப்பம் மாட்டேன். நீ கையெழுத்திட்டு இருக்கிறீங்களா? இந்த அம்மாவாசை அன்னைக்கு என் பட்டியல வந்து நில்லு. இந்த அம்மாவாசத்துல உனக்கு அரிசியத்து காமிச்சு நான் அள்ளிப்படி இழந்து அத்தனைக்கு விட கொடுக்கறனாயா? இது சத்தியம். போதுமா? அடியா கங்கண காரியத்துக்கு கைகுட்டி கொடுத்துட்டுனப்பா ஒன்னும் பயப்பட வேண்டாம். சில தடுங்கள் வரும்னு சொன்ன வந்துட்டுதான். அதெல்லாம் ஒன்னும் பயப்பட வேண்டாம். அதெல்லாம் களை எடுக்கிற மாதிரி களை எடுத்து உங்க காரியத்தை முடிச்சு இதே பட்டியல சோடி கலசமா நிறுத்தி காமிக்கிறனாயா? அதையே முடிச்சு தரணும். போதுமா? போகணும். சென்னை தாயி அங்க கருப்பம் கொட்டில இது என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம தவிச்சு வந்து நிக்கிறீங்க. தொழில முறைக்கு போட்டாங்க, வருமானத்துக்கு முறைக்கு போட்டாங்க. இல்லத்துக்குள்ள ஒண்ணு கொண்டு ஈட்டி கீட்டி பாய்தாயா? இல்லையா? இங்க அங்க போது அங்க சொன்ன இங்க போது வந்து இப்படி இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லாம தாயி சந்தனம் ஜப்பாதுமா மனம் வந்த பட்டி இல்ல இன்னைக்கு இருள் மணிக்கு போச்சாயா? இல்லையா தாயி? இன்னைக்கு காலத்திரமாக கொத்தி வேடிக்கை பார்த்து இன்னைக்கு படம் எடுத்து ஆடுதப்பா. இதை மீட்டு நல்லது பண்ணி இதுல இருந்து என்னை பேர் வாங்கி கொடு, என்னை வாழ வச்சு கொடுன்னு கொஞ்சம் கேட்டு நிற்கிறேன். இல்லையா? அது போக ஒரு நல்ல காரியம் தவிர்த்துக்கிட்டே போகுது. இதையும் மீட்டு கொடுத்து கேட்டு நிற்கிறாங்க. கலங்க வேண்டாம் கட்டுல போட்டுருக்காங்க. அது கட்ட தரிச்சிடலாம். சூடுற பட்டியை வாழ வச்சு தர வேண்டியது என் பொறுப்பு. இந்த அமாவாசையில இருந்தே மாற்றத்துக்கு கொடுத்துருந்தாங்க. போதுமா? எங்கிட்ட வரதுக்கு முன்னாடி ஒரு போர்பொருட்காரி தேவாதிக்கு போயிட்டு இருந்தியா? பெண் தேவாதி அந்த ஆயால் கொஞ்சம் பிடிக்கிறது கொஞ்சம் வேகம் குறைஞ்சு போச்சு. நீங்க வேகம் குறைஞ்சு போச்சுன்னு அவ சொல்றான். புரியுதா? கொஞ்சம் தாயி தேவாதிகளை பழிச்சு என்ன பண்றது? அதெல்லாம் ஒண்ணு அங்கதான் கொண்டு விட்டுருக்கா பாரு. நான் இருக்கிறேன். கையெழுத்து விடாத இருந்தேன். ஓ என்ற பிறந்தவள சென்னை அடியா ஒரு கோடி துன்பத்தை போட்டு பட்டியல வந்து நினைச்சு இன்னைக்கெல்லாம் சில மாற்றத்தெல்லாம் கொடுத்துருக்கேன். சொத்து பிரச்சனையும் கொஞ்சம் நிம்மதி கொடுத்துருக்கிறேன். அதுல வருமானத்தை காமிச்சிருந்தாயா? புரிஞ்சுதா தாயி? ஒன்ன மாத்தி ஒரு சொத்தை மாத்தி ஒரு சொத்தை கைப்பற்றி கொடுத்தோம்னாயா அதுல ஆதாயத்தையும் காமிச்சு போறேன். போதுமா? ஒண்ணு அது நல்ல வழி கொடுத்துறேன். அதே மாதிரி மூத்த கண்ணுனுடைய சிக்கலுக்கு விடை எப்படி தரணுங்கிறது எனக்கு தெரியும். நீ நிம்மதியா இருந்தா சரி. புரிஞ்சுதா? அதே மாதிரி போனேட்ல வந்து பொன்னால போட்டு புலம்பிட்டு நின்னியா? பகுத்துல அப்படி இருக்குது இப்படி இருக்குது, இது நல்லது பண்ண முடியாது, என்னமோ ஆயிருமோ ஏதோ ஆயிருமோ அப்படின்னு ரெண்டும் வந்து தவிச்சு வந்து என் பட்டியல் நின்னுச்சா? 3.25 நாள் நல்லது பண்ணி இதே பட்டியல் கொண்டு நிறுத்துறேன்னு சொன்ன நிறுத்திட்டுனா எப்படி இருக்குது? அதெல்லாம் நீ எந்த குறையும் வராதாயா? இந்த பாத்து கருப்ப நான் இருக்கிறேன். பட்டி பெருகுது, பால் பொங்குது. அதே மாதிரி பொண்ணா சில குறிப்பெல்லாம் நான் இருக்கிற தகுதி மனித எல்லாரும் மங்கமாலாம கோட்டை கொத்தல மாதிரி தாயா பிடிச்சிக்கோ. இது போக்குவரத்துல வச்சுக்கோ. அடியா இதை நீ பத்திரம் வச்சுக்கோ. தாயி ஆதாயத்துக்கு
கொடுப்பேன். உஷாரா பொழைச்சுக்குவியா? அடியா பொழைக்க மாட்டேன், நீ தான் உஷாரா பொழைக்கும். ஏன்னா கருத்ததெல்லாம் தண்ணி, வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கிற அடியா, புரிஞ்சுதா? அதனால நான் முன்னாடி போறேன், பின்னாடி வரேன். இல்ல நீ முன்னாடி போறிய, நான் பின்னாடி வரேன். நீங்க முன்னாடி வந்துங்க. நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வா. எப்படி காமிக்கிறேன்னு பாரு. ஆதாயத்தை அள்ளி கொடுக்குறோம் போதை போறப்போ கோர்ட்டு கச்சேரி வில்லங்கா சென்னை யாரா நாடி பார்த்தாங்க. ஆட்டத்துல தோத்துட்டாங்க. தோத்ததுனால இன்னைக்கு சில சொல்லமாட்டம் போட்டு பாக்குறாங்க. அங்கேயே ஒண்ணும் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? அங்கதான் நான் நிக்கிறேன். அதான் கௌரவம் நீதி பக்கம் தான் நான் நிப்பனாயா. உன்ற பக்கம் நீதி இருக்குது, பயப்பட வேண்டாம். கூடிய சீக்கிரம் இதுக்கு எல்லாமே நல்லபடியா மாற்றத்துக்கு உத்தரவாயா உத்தரவு போட்டு அதுல இருந்து எப்படி என்ன பண்ணுவாங்க எனக்கு தெரியும். ஓ அந்த இடத்துல சந்தோஷத்தை காமிக்கிறேன். பேர் வாங்கி கொடுத்தனாயா, இதா புடிச்சுக்கோ, போக்குவரத்தை வச்சுக்கோ, இதாதாயி இப்போ நான் வரம்போ. புரிஞ்சுதா?